அரசு போக்குவரத்து கழகம் சுங்கச்சாவடிகளுக்கு நிலுவைத் தொகை வைத்திருந்த நிலையில் அந்தந்த சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை புதிதாக பிறப்பித்திருக்கிறது. 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு ஜூலை 31ஆம் தேதி வரை இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நீதிமன்றம் இந்த உத்தரவுல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? மதுரை கன்னியாகுமரி டோல்வே பிரைவேட் லிமிடெட், கன்னியாகுமரி 8 வரட்டம் டோல்வே பிரைவேட் லிமிடெட், சாலைப்புதூர் மதுரை டோல்வே பிரைவேட் லிமிடெட் மற்றும் நாங்குநேரி கன்னியாகுமரி டோல்வே பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தங்களது நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை நீண்ட நாட்களாக செலுத்தாமல் உள்ளதாகவும், நிலுவைத் தொகை இன்னும் 276 கோடி ரூபாயை செலுத்தாமல் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தனர். சுங்கச்சாவடிகளில் ஊழியர்கள் பேருந்துகளை நிறுத்தி கட்டணம் வசூலிக்க முடியாத சூழல் உள்ளதாகவும், இது குறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த வெங்கடேஷ், போக்குவரத்து கழகங்கள் நிலுவைத் தொகையை தீர்க்காமல் பிரச்சனையை நீட்டித்துக் கொண்டே இருந்தால் இந்த தொகை என்பது 300-400 கோடி அளவுக்கு மேல் உயர்ந்துவிடும் என கூறியிருந்தார். மேலும் அரசு அதிகாரிகள் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு விரைவாக செயல்படவில்லை என்றும், சுங்கச்சாவடிகளில் பேருந்துகளை நிறுத்தி தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் அவர்கள் அதை செய்ய முடியாமல் போகலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் போக்குவரத்து கழகங்களில் இந்த நடவடிக்கையில் பொதுமக்கள் மோசமாக பாதிக்கப்படுவதாக கூறிய நீதிபதி, தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள கப்பலூர், எட்டராவட்டம், சாலைப்புதூர் மற்றும் நான்குநேரி சுங்கச்சாவடிகள் வழியாக இன்று முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ஒரு நல்ல தீர்வுடன் வர விரும்புவதாகவும், எனவே இந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினத்திற்கு பட்டியலிட வேண்டும் என்றும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் நேற்று முறையிட்டிருந்தார். அதன்படி இந்த வழக்கானது இன்று பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்பொழுது ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞரை பொறுத்தவரை பிரச்சனைக்கு தீர்வு காணும் சுங்கச்சாவடிகளை நிர்வகிக்கும் நிறுவனங்களுடன் போக்குவரத்துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவை நிறுத்தி வைப்பதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜூலை 31ஆம் தேதி வரை அந்த உத்தரவை நிறுத்தி வைப்பதாக நீதிபதி குறிப்பிட்டார். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பு தகவலை ஏற்று பேருந்துகளை அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவையும் நீதிபதி நிறுத்தி வைத்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.